Hi friends, welcome to veniskitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா எண்ணெய் சூடானதும் ஒரு 9 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு சின்ன சைஸில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் காஞ்ச வத்தல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் மிளகாய் பொடி சேர்க்குறதால இதை நான் சேர்க்கலை. அப்புறமா ஒரு 10 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 துண்டு இஞ்சி, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கிழங்கும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் நான் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1 கப் சேர்த்துக்கிறேன். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் நான் அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நான் முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலா படுற மாதிரி முட்டையெல்லாம் கிளறி விட்டுட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.